ரைட். இப்போ கடைசியா ஷூட்ல வர கேள்வி பார்த்தோம். இன்றைக்கு போட்டுக்கொள்ளுங்க ஜூக்குலாய் பெர்சோனை. சரியா, ஜூக்குலாய் பெர்சோனை ஹெடிங் போட்டுக்கொள்ளுவா. ஜூக்குலாய் பெர்சோனை. சரியா, வளமையா ஜூக்குலாய் பெர்சோனை என்ன நோக்கத்துக்காக செய்யறேன்டா, ஒரு திரவத்தின் சாரடத்திய காணப்புறமா இருந்தா, இல்லைன்னா ஒரு திரவத்துக்குரிய அடர்த்தியின் வருமானத்தை காண்றதா இருந்தா, சாரடத்திய கண்ண அதை வச்சு கூட அடர்த்தியை காணலாம். அதுக்காகத்தான் வளமையா ஜூக்குலா பெர்சோனை செய்யறது. அதுல வளமையா ஜூக்குலா பெர்சோனையில ஒன்று ஒன்று கலக்காத திரவங்கள் நடத்தியை தான் காணலாம். கலக்கிற திரவங்கள் நடத்தியே காணலாம். உதாரணமா தேங்காய் எண்ணெய் நீரையும் எடுத்தா ஒன்று ஒன்று கலக்காது. அதுகள் நடத்தி என்ன செய்யலாம், ஒப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இதுவே நீரோட பால் எடுப்பு மாதிரி இருந்தா நீரும் பாலும் என்ன செய்யும், பாலும் தண்ணியும் கலந்துரும். அப்ப அதுல நாங்க இப்படி செய்யலாம். இதுல கலக்க முடியாத திரவங்களை தான் என்ன செய்யலாம்டா நாங்க எடுத்து பரிசோதனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கலக்க முடியாத திரவத்திலையும் எந்த திரவத்தை ஜூக்குழாய்க்கு முதலாவது ஊட்ட வேணுமெண்டா. சரியா, ஜூக்குழாய்னா இந்த வடிவமான குழாய் ஒன்று லேப்ல வளமையா இருக்கும். நீளத்தை அளக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மீட்டர் கோடு எல்லாம் அதில் பொருத்தப்பட்டிருக்கும். அப்ப முதலாவது ஊத்த வேண்டிய திரவம் எந்த திரவமா இருக்கணுமா இருந்தா, திறப்பட்ட ரெண்டு திரவத்திலையும் எதுக்கு அடர்த்தி கூடவோ அந்த அடர்த்தி கூடின திரவத்தை நான் ஆரம்பத்தில் முதலாவது ஊத்தணும். ஏன் சொல்லுவா, இப்ப அடர்த்தி குறைஞ்சதை நீ ஊத்தினா அதுக்கு பிறகு அடர்த்தி கூடினதை ஊத்துவியா இருந்தா ஆஹ் அடியில நிக்கிற திரவம் அடர்த்தி கூடினதா இருக்கும். ரெண்டு புயத்திலையும் அடர்த்தி குறைஞ்சது வந்துடும். அப்ப நீ முதல் அடர்த்தி கூடினத்தை ஊத்தி அதுக்கு பிறகு அடர்த்தி குறைஞ்சது ஊத்தவணும். இப்ப நான் நீரையும் தேங்காண்டையும் எடுக்க போறேன்னா இருந்தா முதல் இதுக்கு எதை ஊத்தவணுமா இருந்தா நீரைத்தான் ஊத்தவணும். நீரை ஊத்தி நீர் ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே மட்டத்துக்கு வந்தா பிறகு தேங்காய் எண்ணெயை ஊத்துவியா இருந்தா அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் அந்த ஊத்துற புயத்திலேயே வரும். நீரோட கலப்படாது. அப்ப நீரோட கலப்படாதா இருந்தா இந்த மாதிரி அந்த திரவ மட்டம் இருக்கும். நான் சொல்றத இந்த மாதிரி திரவ மட்டம் இருந்திருக்கும். தேங்காய் எண்ணெய் அடர்த்தி குறைவனத்தால தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உயரம் கூட வேற. தேங்காய் எண்ணெய் அடர்த்தி குறைவனத்தால தேங்காய் எண்ணெய் உயரம் வந்து இந்த இந்த மட்டத்துல இருக்கும். நீர் இதுல இருந்து அப்படி இங்க மட்டும் நீரை ஊத்தினா அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊத்தணும். இப்ப நான் அடுத்து கொள்றேன், இது நீர் என்ற மாதிரி. சரியா, நீரையும் தேங்காய் எண்ணெய்க்கு தான் பிரச்சனை செய்ய போற மாதிரி இருந்தா இங்கால வார இந்த பகுதி தேங்காய் எண்ணெய். அப்ப தேங்காய் எண்ணெய் நான் உயிரின மாதிரி போடுறேன். சரியா, தேங்காய் எண்ணெய்க்கும் நீருக்குமான அடர்த்தியத்தான் ஒப்பிட போற மாதிரி இருந்தா முதல் நீரை ஊத்தினா பிறகு அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு புயத்தால தேங்காய் எண்ணெய் ஊத்துவமா இருந்தா நீர் என்ன செய்யும், இங்கால பக்கமா தேங்காய் எண்ணெய் மாறி என்ன கணக்கு மாட்டா. இதுல இருந்து அப்படி எவ்வளவு பகுதியும் என்ன இருக்கும்னா நீர். இந்த நீருக்கு மேல வார எவ்வளவு பகுதியும் என்ன இருக்கும்னா தேங்காய் எண்ணெய் வரக்கூடிய மாதிரி செட்டப்பா நாங்க என்ன செய்யலாம், அங்க திரவத்தை ஊத்தக்கூடிய மாதிரி இருக்கு. திரவத்தை அந்த குழாய்க்குள்ள குழந்தை எல்லாம் வச்சு அதுக்கிட்ட மாதிரி விடலாம். ஜூ குழாய்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த ஜூ குழாயின் விட்டம் பரசோனா குழாயின் விட்டம் அளவுக்கு இருக்காது. கிட்டத்தட்ட 0.5 சென்டிமீட்டருக்கும் 1 சென்டிமீட்டருக்கும் இடைப்பட்ட விட்டமா இருக்கும் அந்த ஜூ குழாயின் விட்டம். அந்த வேற எவ்வளவு சைஸா இருக்கும் அந்த மாதிரி 0.5 சென்டிமீட்டர் இருக்கும், 1 சென்டிமீட்டருக்கும் இடையில இருக்கு ஜூ குழாயின் அந்த குழாயின் விட்டம். சரியா, இப்ப இதுல இந்த இடைமுகம், இந்த நீர் வார இந்த இடைமுகத்தில இருந்து இதற்கா இப்ப நீர் ஸ்டார்ட் பண்ண தேங்கான முடியக்க நீர் ஸ்டார்ட் பண்ணும். அந்த நீர் ஸ்டார்ட் பண்ற இடத்த அந்த இடத்த கைப்பம் திரவ பொது இடைமுகம் என்ற மாதிரி. சரியா, தேங்கான முடியக்கு இந்த நீர் ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து அப்படி அங்காள வார அவ்வளவு தேங்காய் இப்போ திரவ பொது இடைமுகம் என்ற மாதிரி. சரியா, திரவ பொது இடைமுகம், திரவ பொது இடைமுகம் என்ற மாதிரி கேட்போம். திரவ பொது இடைமுகம். இந்த திரவ பொது இடைமுகத்தில இருந்து இவ்வளவு உயரம் அளந்து கொள்வோம். மீட்டர் கோலை பயன்படுத்தி அந்த உயரத்தை எடுத்துக்கொள்ற நான் தேங்காய் எண்ணெய்க்குரிய உயரம் மட்டத்தால ஏஷ் நோட்டா எடுத்துக்கொள்றேன். இந்த உயரம் எடுத்துக்கொள்வோம் ஏஷ் நோட். திரவ பொது இடைமுகத்தில இருந்து இந்த உயரம் எடுத்துக்கொள்றேன் நீரின் உயர மட்டத்தால அதை நான் எடுத்துக்கொள்றேன் H2 என்ற மாதிரி. நீரின் உயர மட்டத்தால இந்த உயரத்தை நான் எடுத்துக்கொள்றேன் H2. இந்த H2 என்ற புறமான மீட்டர் கோலை பயன்படுத்தான் நீ அளவிட வேணும். வளமையா இந்த பரிசோதனைக்காக மீட்டர் கோல் இந்த பக்கத்தையே என்ன செய்யப்பட்டிருக்கும்னா அந்த ஜூக்குள்ளால பொருத்தப்பட்டிருக்கும். பெயரிடப்பட்ட வரைபடம் வரைஞ்சு காட்ட சொல்லி கேட்டா இந்த மீட்டர் கோலையை நீ வரைஞ்சு காட்டவும். இந்த மீட்டர் கோலும் வாசி பழக்கிறதுக்கு உயரங்களுக்குரிய வாசி பழக்கிறதுக்கு மீட்டர் கோலும் வேணும். சரியா, உயரங்களுக்குரிய வாசி பழக்கூடமா இருந்தா அங்காலையும் இங்காலையும் ஒரு மீட்டர் கோலையும் கீறி காட்டணும். அந்த மீட்டர் கோலை பயன்படுத்தி தான் நாங்க அந்த வாசி பழக்கணும். ரெண்டு பக்கத்துக்கு மீட்டர் கோல் கீறினா தான் அந்த உயரங்கள்ட வாசி பழக்கலாம்.
அப்ப அந்த மீட்டர் கூட நீ என்ன செய்யணும் குறிச்சு காட்டுவோம். சரியா? மீட்டர் கோட். ரைட். இப்ப இந்த திரவ பொதுநேமத்திலிருந்து தேங்காய் எண்ணெய்க்குரிய உயரம் ஏச் நோட் என்ற மாதிரியும் நீருண்ட உயரம் ஏச் டபுள் டூ என்ற மாதிரியும் எடுத்தா இந்த நீரின் அடர்த்தி அதை எடுத்துக்கொள்வோம் ரோ டபுள் டூ என்ற மாதிரி. நீருக்கான அடர்த்தி எடுத்துக்கொள்றேன் ரோ டபுள் டூ நீரின் அடர்த்தி. தேங்காய் எண்ணெய் அடர்த்தி எடுத்துக்கொள்றேன் ரோ நோட் என்ற மாதிரி. தேங்காய் எண்ணெய்க்குரிய அடர்த்தி எடுத்துக்கொள்றேன் ரோ நோட். இதுக்கு மேல இருக்கிற அமுக்கம் என்ன இருக்கும்னா வளிமண்டல அமுக்கம் இருக்கும். அந்த வளிமண்டல அமுக்கத்தை நான் எடுத்துக்கொள்றேன் பை. மேலே இருக்கிற அமுக்கம் வளிமண்டல வழியின் அமுக்கம் இருக்கும். வளிமண்டல வழியின் அமுக்கத்தை எடுத்துக்கொள்வோம் பை என்ற மாதிரி எடுத்தா இந்த வளிமண்டல அமுக்கத்தோட இந்த எஸ்ட்ரோஜிய கூட்ட வர பிரமாணம் தான் இவ்விடத்துல இருக்கிற அமுக்கமா இருக்கும் இல்லையா? இதுல இருக்கிற அமுக்கத்தின் பிரமாணம் நான் எடுத்துக்கொள்றேன் இது P1 என்ற மாதிரி. இந்த புள்ளியில வர அமுக்கம் எடுத்துக்கொள்வோம் P1. இந்த புள்ளியில வர அமுக்கத்தை எடுத்துக்கொள்றேன் P2. இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம். இப்ப P1க்கான ஹோவை எவ்வளவு வேற இருக்கும்னு சொல்லுவாங்க. P1க்கான ஹோவை என்ன வேற இருக்கணும் P1. தேங்கான முடிவிடத்துல வார அந்த இடத்துல வர அமுக்கத்தை நான் P1 அடுத்தா இந்த இடத்துல வர அமுக்கத்துக்கான ஹோவை பை என்ற வளிமண்டல அமுக்கத்தோட எஸ்ட்ரோஜியை கூட்ட வேணும். அப்ப என்ன பிரமாணம் பெறணும்? பை பிளஸ் ஏச் நோட் ரோ நோட் ஜியா இருக்கணும். வளிமண்டல அமுக்கத்தோட சேர்த்து கேட்டா P1 சமன் பை பிளஸ் ஏச் ரோ ஜி என்று வரணும். பையின் பிரமாணம் வளிமண்டல அமுக்கம் எடுத்தா பை பிளஸ் ஏச் நோட் ரோ நோட் ஜி. இது இவ்விடத்துல இருக்கிற அமுக்கத்தை எடுத்தா P2க்கான ஹோவை அது என்ன இருக்கும்டா வளிமண்டல அமுக்கத்தோட ஏச் டபுள் டூ ரோ டபுள் டூ ஜி என்ற பிரமாணத்தை சேர்க்கணும். இது எடுக்கிறேன் முதலாம் சமன்பாடு. இது எடுத்துக்கொள்றேன் இரண்டாம் சமன்பாடு. சரியா? இதுல வர P1 பிரமாணம் முதலாம் சமன்பாடு, P2 பிரமாணம் இரண்டாம் சமன்பாடு. ரெண்டுமே ஒரே திரவ கிடைமட்டமா இருக்கு. ஏன்? தேங்காய் முடிஞ்சா நீர் விட போகுது. அந்த நீரெண்ட மட்டம் தான் இங்கே அலையும் இருக்க போகுது. ஒரே திரவ கிடைமட்டத்தில உனக்கு தெரியுமா திரவ அமுக்கம் படிப்பிச்சுனா ஒரே திரவ கிடைமட்டமா இருந்தா அமுக்கங்கள் என்னவா இருக்கும் சமனா இருக்கும். ஒரே திரவ கிடைமட்டமா இருக்கு. அவங்க P1 பெருமானமும் P2 பெருமானமும் என்னவா இருக்கும்னா நீரண்ட மட்டத்தில் இருக்கிறதால அந்த ரெண்டு அமுக்கம் என்னவா இருக்கணும் சமனா இருந்திருக்கும் P1 P2. அப்படியா இருந்தா இப்ப P1 பெருமானத்துக்கு P2 பெருமானம் சமனா இருக்கணும். என்ன ரீசன்? ஒரே திரவ கிடைமட்டம். சரியா? ஒரே திரவ கிடைமட்டம். அப்போ ஒரே திரவ கிடைமட்டம் எடுத்தால P1 பெருமானமும் P2 பெருமானமும் சமம். ஒரே திரவ கிடைமட்டமா இருக்கிறதால இப்ப P1 பிரமாணம் என்ன போடலாம்டா பை பிளஸ் ஏச் நோட் ரோ நோட் ஜி. சரியா? பை பிளஸ் ஏச் நோட் ரோ நோட் ஜி. இதுவே P2 பிரமாணம் பை பிளஸ் ஏச் டபுள் டூ ரோ டபுள் டூ ஜி என்ன மாதிரி போடலாம் P2 பிரமாணம். இந்த வளிமண்டல அமுக்கத்தை பைய அங்கால கொண்டு போய் இருந்தா கழிவட்டு இல்லாம போயிடும். அப்ப கழிவட்டு இல்லாம போனா இந்த பையும் கழிவட்டு இல்லாம போயிடும். அடுத்த கட்டம் என்ன போடலாம்டா ஏச் நோட் ரோ நோட் ஜிக்குரிய பிரமாணம் ஏச் டபுள் டூ ரோ டபுள் டூ ஜின்ற பிரமாணத்துக்கு என்ன இருந்திருக்கணும் சமனா இருந்திருக்கணும். அப்ப இதுல வர ஜின்ற பிரமாணத்தையும் பட்டு அப்ப அடுத்த கட்டம் என்ன வரும்னா ஏச் நோட் ரோ நோட் சமன் ஏச் நோட் ரோ நோட்டுக்குரிய பிரமாணம் ஏச் டபுள் டூ ரோ டபுள் டூன்ற பிரமாணத்துக்கு சமனா இருந்திருக்கு. இப்ப அடர்த்தி கூடின திரவமா இருந்தா அதாவது அடர்த்தி கூடின திரவத்துக்கு உயரத்தின் பிரமாணம் என்ன இருந்திருக்கும்னா குறைவா இருக்கு. ரோ டபுள் டூ கூட இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி எஸ் டபுள் டூ பிரமாணம் குறைவா இருந்திருக்கு. மொத்த பெருக்கம் மாறாம இருக்கணுமா எஸ் ரோ பெருக்கம் மாறாம இருக்கணுமா இருந்தா ரோ கூடவா இருந்தா எச் குறைவா இருக்கணும். இப்ப எனக்கு இதுல தேங்காய் நீர் மடு கேட்க உனக்கு தெரியும் எதுண்ட அடர்த்தி கூட நீருக்கா தேங்காய் கடத்தி கூட நீருக்கு தான் படத்தி கூட நீருக்கு கடத்தி கூடவா இருந்தா நீருக்கான உயரம் என்னவா இருக்கும்னா திரவ பொது நேமத்திலிருந்து குறைவாக்குறவன். தேங்காய் எண்ணெய்க்கான உயரம் திரவ பொது நேமத்திலிருந்து கூடவாக இருக்கணும். அடுத்து குறைஞ்ச திரவத்துக்கு உயரம் கூட வந்துருக்கு அந்த பொது நேமத்திலிருந்து. எஸ்ட்ரோ பெருக்க மாறலியா இருக்கணுமா இருந்தா ரோ டபுள் டூ கூடினவருக்கு அந்த எச் டபுள் டூ வருமானம் குறைவா இருந்திருக்கு. இந்த பெருக்கம் தான் மாறலியா இருக்கணும். இப்ப சாரடத்தின் வருமானம் காரணமா இருந்தா ரோ டபுள் டூ இங்கால எடுத்து பிரிப்பியா இருந்தா ரோ நோட்டின் கீழ் ரோ டபுள் டூ வருமானம் என்ன வரும் ஏச் டபுள் டூவின் கீழ் ஏச் நோட் என்ற மாதிரி போடலாம். ரோ நோட்டின் கீழ் ரோ டபுள் டூ வருமானம் ஏச் டபுள் டூ ஏச் நோட் என்று வரும். இதுதான் என்ன இருக்கும்னா அந்த திரவத்துக்கான சாரடத்தி. ஏச் டபுள் டூ ஏச் நோட்டுக்குரிய பிரமாணம் என்ன செய்யலாம் மீட்டர் கோல பயன்படுத்தி இழந்தா ஏச் டபுள் டூ ஏச் நோட்டால பிரிப்புமா இருந்தா அந்த சாரடத்துக்குரிய பிரமாணம் காணலாம் திரவத்தின். ஜூக்குழாயை பயன்படுத்தி ஒரு திரவத்தின் சாரடத்தியை காணலாம். முக்கியம் இங்க கலக்கிற திரவங்கள சாரடத்தியை காணலாம். ஒன்று கலவா திரவங்கள சாரடத்தி தான் காணலாம். இப்ப நீருக்கும் தேங்காய்க்கும் காண்ற மாதிரி நீரோட கலக்கா திரவங்களை சேர்த்தா சாரடத்தியை காணலாம். இதுவே கலக்கிற திரவங்கள சாரடத்தியை காணுமா இருந்தா அதுக்கும் ஒரு
உருப்படி இருக்குது. அந்த உருப்படி தான் ஹேரி நாகரிவி என்ற மாதிரி அடுத்த கட்ட படிப்பேன். அது ஹேரி நாகரிவி. இது கலக்கிற திரவங்கள்ன்ற சாரடித்திய காணல, அது கலக்காதான் காணலாம். அப்ப இது நேரடியா ஒரு சமன்பாடு எடுத்து பெருசோனை செய்யற மாதிரி. இந்த செட்டப்ல வரைமுறையால பெருசோனை செய்யணுமா இருந்தா வேற வேற உயரங்கள் மாத்தி மாத்தி எச் டபிள்யூக்கும் எச் நோட்டுக்கும் உயரங்கள் பிரமாணம் வேற வேற எடுத்து தரவுகள் எடுத்து பெருசோனை வரைவு செய்யணும். வரைவு முறையால கீறி வரைவின் படுத்திருந்த வச்சு செய்யலாம்டா சாரடத்தியே காணலாம். அப்படி வேற வேற எச் நோட்டுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற எச் டபிள்யூ பிரமாணம் அளந்து அதுக்குரிய வரைவை கீறி ஆள் கூட்டு இதுல வரைவை கீறி வரைவின் படுத்திருந்த வச்சு என்ன செய்யலாம்டா சாரணத்தையே காணக்கூடிய மாதிரி பெறும். அப்ப அதுக்கு கேட்பான் இந்த செட்டப்ல உயரத்தை மாத்தணுமா இருந்தா நீ நீரின் உயரத்தை மாத்தணுமா தேங்கானின் உயரத்தை மாத்தணுமான்னு கேட்பான். எந்த உயரத்தை மாத்துவா சொல்லுவா. வரைவு முறையால பரிசோதனை செய்யணுமா இருந்தா ஏஸ் நோட்டை மாத்த மாத்த வரைவு கீறலாமா, ஏஸ் டபிள்யூ மாத்தி மாத்தி வேறு பரவாயில்ல சொல்லுவா. எதை மாத்தினா உயரங்கள் மாறும். அப்ப இதை மாத்தினா உயரம் மாறும்னா எஸ் நோட்டுக்குரிய பிரமாணத்தை மாத்தித்தான் உயரத்தை மாத்தலாம். அடர்த்தி குறைஞ்ச 21 உயரத்தை தான் மாத்தலாம். அடர்த்தி கூடுதல் 21 உயரத்தை மாத்திடலாது. ஏனென்றா அடர்த்தி கூடுதல் திரவம் சொன்னா நீர். இப்ப நீ நீரை விடுவியா இருந்தா இப்ப தேங்கான அளவே இவ்வளவுதான் இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த உயரம் வந்து செட் ஆகுமே தவிர இந்த உயரம் மொத்த உயரம் என்ன செய்யாது ஏசி நோட்டக்கூடிய மொத்த பிரமாணமா அது ஏன் இதுல இருந்து இவ்வளவு மட்டும் முழுமையா நீர் தான் நிக்குது. அப்ப நீ நீரை விட்டா இந்த திரவ பொதுரமுகம் மேல ஏறி ஏற்கனவே இருக்கிற ஏச் நோட் பிரமாணம் ஏற்ற மாதிரி அதே ஏச் நோட் பிரமாணம் திருப்பி வரும். ஆனா நீரை விட விட திரவம் என்ன செய்யும் மேல ஏறி ஏறிக்கொண்டு வரும் ரெண்டு பக்கத்தாலே. அந்த திரவ பொதுநமுகம் வந்து மேல போகுமே தவிர மேல எழுமே தவிர எச் நோட் எச் டபிள்யூ பிரமாணம் மாறாது. அப்ப நீ அந்த எச் நோட் எச் டபிள்யூக்குரிய பிரமாணத்தை வேற வேற தரவு கெடுக்கணுமா இருந்தா அடர்த்தி குறைஞ்ச திரவத்துல ஊத்தினாத்தான் இப்ப தேங்காய் ஊத்தினாத்தான் வேற எச் நோட்டுக்குரிய வேற எச் டபிள்யூ வரும். இப்ப வரைமுறையால பரிசோதனை செய்யணுமா இருந்தா அடர்த்தி குறைஞ்ச திரவத்தின் உயரத்தை மாற்றி மாத்தான் பரிசோதனை செய்யணும். அடர்த்தி கூடினத்தின் உயரத்தை மாத்திலாத. ஏன்னா அங்க மாத்த முடியாது. மாத்திலானா அதை ஊத்தினா இவற்ற உயரத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்பி பழைய அதே உயரம் வரும். இப்ப இங்க வரைவு முறையால பரிசோதனை செய்ய போற மாதிரி இருந்தா எப்படி செய்யலாம். அடுத்த கட்டம் வரை ஒழுங்குபடுத்த வேணும். எல்லாத்தையும் முறை கவர் பண்ணுவா. ரைட். போர் அடிக்க போறேன். இப்ப வரை முறையால பரிசோதனை செய்யணுமா இருந்தா எப்படி செய்யலாம் பா. வரை முறையால பரிசோதனை. ரைட். இப்ப வரைவு முறையால பரிசோதனை செய்யணுமா இருந்தா இப்ப எங்களுக்கு எடுக்கிற கடைசி சமன்பாடு இந்த மாதிரி தான் வரும். இது ஏச் நோட் ரோ நோட்டுக்குரிய பிரமாணம் ஏச் டபிள்யூ ரோ டபிள்யூ வரைகிற போகுது. இப்ப நான் சார் எடுத்து காட்டுறோம் எங்களுக்கு நோக்கம். அப்ப ஏச் நோட்டை மாத்த மாத்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஏச் டபிள்யூ மாறும். எதை மாத்திரமோ அது என்ன இருக்கும் எக்ஸ்ஹெச்சா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மாறுற கணியம் தான் வைஹெச்சா இருக்கணும். அதாவது சாரா மாதிரி எக்ஸ்ஹெச்சா இருக்கணும், சார் மாதிரி வைஹெச். இப்ப இதுல நீ ஏச் டபிள்யூ எழுத மாட்டேன்னு செவியா இருந்தா
HW எழுத மாட்டேன்னு சொல்லி தான் ரோ டபிள்யூ இங்கே வரணும். அப்ப ரோ நோட்டின் கீழ் ரோ டபிள்யூ அந்த மாதிரி போட்டா வெளியில என்ன போடலாம்னா எச் நோட்டை போடலாம். சரியா? ஏன்டா எச் நோட்டை மாத்ததான் அதுக்கேற்ற மாதிரி HW மாறும். அப்ப இதை YH அடுத்து அது XH அனுப்பியா இருந்த வரைவு Y சமன் MX என்ற மாதிரி வரும். இது XH, இது வரைவின் படுத்திறன், இது YH. அப்ப நாங்க இப்ப என்ன செய்யணுமா இருந்தா வேற வேற எச் நோட்டுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற HW பெருமானம் எடுத்து ஒரு அட்டவணை தயாரிக்கும். எச் நோட்டுக்கும் HW அட்டவணை தயாரிச்சு அந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு வரைவு கீறி வரைவின் படுத்திறனை காணுவமா இருந்தா வரைவின் படுத்திறன்ல இருந்து சாரடத்தி வரும். நான் கதைக்கிற வழங்கா. அப்ப வேற வேற நோட்டுன்ற பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி வேற வேற HW பிரமாணம் எடுப்புமா இருந்தா ஒரு 5க்கு மேற்பட்ட வாசிப்படுத்தா 5க்கு மேற்பட்ட தரவெடுப்புமா இருந்தா அந்த தரவை வச்சுக்கொண்டு நோட்டுக்கும் HW வரைவை கீறி அந்த வரைவின் படுத்திறனை கண்டா வரைவின் படுத்திறன் ரோ நோட்டுங்கள் ரோ டபிள்யூ. அப்ப ரோ நோட்டுங்கள் ரோ டபிள்யூ வேண்டாம் அந்த வரைவின் படுத்திறனை வச்சு சாரடத்தியே காணலாம். இதுவும் அழிக்க போறோம். அப்ப அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தினா தேங்கானின் உயரத்தை மாத்த மாத்த நீரின் உயரம் மாறும். நீரின் உயரம் மாறுதா இருந்தா என்னென்ன நோட்டுக்கு என்னென்ன டபிள்யூ அந்த மாதிரி ஒரு அட்டவணை தயாரிக்கணும். தயாரிச்சா பழமையான ஆள் கூட்டு வரவில்லை வரைவண்டு கூறித்தான் படுத்திடம் காணணும். பழமையா ஒரு வரைவுக்குரிய படுத்திடம் எப்படி காண்ற நீ ஒரு வரைவின்ற படுத்திடம்னு சொன்னா டேன் டீட்டா பிரமாணம் அந்த வரைவு எக்ஸோட இடைஞ்சொலி அமைக்கிற கோணத்தின் டேன் பிரமாணம் கண்டா வரைவின்ற படுத்திடுது. அந்த வரைவின்ற படுத்திடனை வச்சு நாங்க என்ன செய்யணும் ரோ நோட்டுங்கள் ரோட வச்சுவோ காணலாம். அது கொழுங்கு கொடுத்துவா இது அழிக்க போறேன். ரைட். இப்ப நோட்டுக்கும் டபிள்யூக்குமான தரவு எடுத்தா அந்த தரவை வச்சுக்கொண்டு வரைவு வைக்கிறோம். அப்ப இதுல நாங்க மாத்துறது நோட் அதுக்கேற்ற மாதிரி மாற போறது என்ன இருக்குமானா டபிள்யூ. அதுக்குரிய வரைவுக்குன்னா வயசமான MX அதுவும் வரைவின்ற படுத்திறன் ரோ நோட்டுங்கள் ரோ டபிள்யூ. அப்ப அந்த வரைவின்ற படுத்திறன் ரோ நோட்டுங்கள் ரோ டபிள்யூ இருந்தா வரைவின்ற படுத்திறன் மாறாத ஒரு நேர்கோட்டு வரை வரும். ஆனா அந்த வரைவு வந்து 45 பாகையால போகுமான்னு கேட்டா போகாது. ஏன் போகாதுண்டா இங்க வரைவின்ற படுத்திறன் ஒன்றிலும் பாக குறைவா இருக்கு. ஏன் வரைவின்ற படுத்திறன் ஒன்றிலும் பாக குறைவா இருக்கும்டா இங்க பாரு வரைவின்ற படுத்திறன் ரோ நோட்டுங்கள் ரோ டபிள்யூ. உனக்கு தெரியும் நான் இங்க தேங்காய் நீரையும் தான் நான் பயன்படுத்தி பெற செய்யறேன். தேங்காய்க்கா நீர் கடத்தி விட வேற நீருக்கு. அப்ப நீரு கடத்தி விடவா இருந்தா ரோ நோட்டுங்கள் ரோ டபிள்யூ பிரமாணம் ஒன்றிலும் கூடவா இருக்குமா ஒன்றிலும் குறைவா இருக்குமா ரோ நோட்டுங்கள் ரோ டபிள்யூ ஒன்றிலும் குறைவா இருக்கணும். அப்போ ஒன்றிலும் குறைவா இருந்தா வரைவின்ற படுத்திறன் ஒன்று இருந்தா தான் 45 வாயா இருக்கும் சாய்வு. இது ஒன்றிலும் குறைவில் வரப்போகுது ஏன்னா ரோ நோட் 800 ரோ டபிள்யூ கிட்டத்தட்ட 1000. அப்ப சைவரசம் 8 வரப்போகுது. அப்போ ஒன்றிலும் குறைவா இருந்தா படுத்திறன் குறைவு. அப்ப நீ எதிர்பார்க்கிற விரைவு எப்படி வரும்னா 45 வாயிலும் பார்க்க குறைவான ஒரு படுத்திறன் தான் பெறும். கீழுக்காடு சொல்லி கேட்டா அந்த மாதிரி யோசிச்சுக்கிறவன். மற்றபடி நீ வரைவு வயசவன் அந்த தரவை வச்சு கொண்டு பிறகு இப்படித்தான் விரைவு வரும். அப்ப இந்த டீட்டான வருமானம் 45 பாயிலும் பார்க்க குறைவா இருக்கு வரைவின்ற படத்துல. இப்ப இந்த வரைவின்ற படத்துல நான் கண்டா வேற ஒரு வரைவின்ற படத்துல டேன் டீட்டா. அப்ப இந்த வரைவின்ற படத்துல டேன் டீட்டான வருமானம் காணவியா இருந்தா இந்த வரைவின்ற படத்துல காணவியா இருந்தா அது ரோ நோட்டின் கீழ் ரோ டபிள்யூ இருக்கும் இந்த வரைவின்ற படத்துல. அப்ப ரோ நோட்டை எப்படி காணலாம் கேட்டா ரோ நோட்டை வரைவின்ற படத்துல ரோ டபிள்யூவால பெருக்கி விட்டா ரோ நோட்டை காணலாம். எண்ணெய் இடத்தையே காணலாம். வரைமுறையால பரிசோதனை செய்யணுமா இருந்தா இந்த மாதிரி நோட்டுக்கும் டபிள்யூக்குமான செலவெடுத்து போட்டு வரைவை கிரியேட் செய்யலாம் வரைமுறையால பரிசோதனை செய்யலாம். ஒரு பண்ணுவா
ரைட். அப்ப இதுல உனக்கு கேட்கக்கூடிய வளமையா கேட்கக்கூடிய கேள்வின்னு சொன்னா, முதலாவதா இதுல பெரும்பாலும் கேட்கிற கேள்வி, ஜூக்குழாயில நாங்க பரிசோதனை செய்ய வேண்டிய திரவங்கள் இயல்பு எப்படி இருக்கணும் இருந்தா ஒன்றோடு ஒன்று கலப்படாத திரவமா இருக்கும். உதாரணமா நீரையும் தேங்கானையும் செய்யலாம், பாலையும் தண்ணியையும் செய்யலாம். ஒன்றோடு ஒன்று கலப்படாட்டித்தான் ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொரு திரவம் இருக்கு. அப்பதான் நாங்க இந்த மாதிரி பரிசோதனை செய்து தெரியாத திரவத்துக்குரிய அடர்த்தியை அல்லது அடர்த்தியை காணலாம். அப்ப முக்கியம் ஒன்றோடு ஒன்று கலப்படாத திரவங்களுடைய அடர்த்தியை தான் காண முடியும். ரெண்டாவது, யூக்குழாயில பரிசோதனை செய்ய முதலாவதா ஊத்த வேண்டிய திரவம் எதுன்னு கேட்பான். எதா இருக்கும்? அடர்த்தி கூடின திரவத்தான் முதலாவது ஊத்தணும். அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அடர்த்தி கூடின திரவத்தை ஊத்தினா அப்புறம் அப்ப அடர்த்தி குறைஞ்சதை ஊத்தி பரிசோதனை செய்யலாம். நீ அடர்த்தி குறைஞ்சதை முதல் ஊத்திவியா இருந்தா, இப்ப தேங்காய் எண்ணெயை முதல் ஊத்தி இருந்தா, அதுக்கு பிறகு நீரை ஊத்தி வைக்க நீர் அடியில வந்து நிற்கும், ரெண்டு பக்கத்துக்கும் தேங்காய் எண்ணெய் வந்துடும். இந்த நீர் வந்து தேங்காய் எண்ணெயை ரெண்டா விரிச்சு விட்டுரும். தேங்காய் எண்ணெயை ஊத்தினா பிறகு நீரை ஊத்தி வைக்க. அப்ப அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும். அப்ப முதலாவதா ஊத்த வேண்டிய திரவம் எதுன்னு கேட்பான். உனக்கு திறங்க விளங்கணும். அடர்த்தி கூடின திரவத்தை தான் முதலாவதா ஊத்தணும். அடுத்தது மூன்றாவது விஷயம், வரைமுறையால நீ பரிசோதனை செய்யணுமா இருந்தா எந்த திரவத்தின் உயரத்தை மாத்தணும்னு கேட்பான். எதை மாத்தணும்? அடர்த்தி குறைஞ்சதின் உயரத்தை மாத்தி மாத்தான் பரிசோதனை செய்யலாம். அடர்த்தி கூடினத்தை மாத்தலாது. அடர்த்தி கூடினத்தை நீ விட்டாலும் திரவ பொதுநமுகம் மேலெழுமே தவிர என்ன செய்யலாது. ஆஹ் உயரத்தை வேறு வேறு பிரமாணம் எடுக்க இயலாது. அப்ப வரைமுறையால பரிசோதனை செய்யறதுக்கு அடர்த்தி குறைஞ்ச திரவத்தின் உயரத்தை மாத்தி மாத்தான் பரிசோதனை செய்யலாம். அடுத்த விஷயம் கேட்பான். இங்க நீ உயரத்தை அளவிடுறதுக்காக பயன்படுத்துற அளவீட்டும் கருவி கேட்டா மீட்டர். அதிலே உயரங்கள் அளக்கணுமா இருந்தா திரவ பொது இடைமுகத்திலே இருந்து ரெண்டு உயரம் அளக்கணும். இது இந்த உயரம் அளந்தா இது அளக்கணும், இந்த உயரம் அளந்து இது அளக்கணும். ரெண்டுக்கு முடப்பட்ட வித்தியாச பிரமாணம் தான் என்னவா இருக்கும்னா அந்த ஏச் நோட் ஏச் டபுள்யூ பிரமாணமா இருக்கும். கதைகிற விளங்குதா? அப்ப ரெண்டின்டையும் திரவ பொது இடைமுகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வேற என்ன கருவி தேவை என்று கேட்டா, பொது இடைமுகத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய கருவி என்று கேட்டா அது என்னண்டா வளமையா மூளை மட்டம் பயன்படுத்துறாது. ஏன்டா மூளை மட்டத்தை நீ பயன்படுத்தி அது சொத்தியா இருந்தாலும் தெரியும். ஏண்டா இதுல இருந்து நீர் இருக்குது, அங்காலே நீர் தான் இருக்குதா இருந்தா நீ இந்த நீர் மட்டத்தில இருந்து கொஞ்சம் உயர்த்தி எடுத்தாலும் பிழைச்சிடும். அப்ப இதே மட்டத்துல அங்கால வார மட்டம் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் வந்து நீ மூளை மட்டம் பயன்படுத்தினா தான் இந்த செங்குத்து பிழைக்க தெரியும். அது செங்குத்து பிழைக்குதா இல்லையான்ற மாதிரி. அப்ப அந்த திரவ பொதிரமோத்தை கவனிக்கிறதுக்கு வளமையா நாங்க ஈஸியா பயன்படுத்தக்கூடிய கருவி எதுன்னு கேட்டா மூளை மட்டம். பதினஞ்சு நிலங்களியா வரலாம். சரியா? திரவ பொதிரமோத்தை கவனிக்கிறதுக்கு நீ லேபில் ஈஸியா இதை பயன்படுத்தலாம்னு கேட்டா மூளை மட்டத்தை பயன்படுத்தி பொது இடைமுகத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குறது மூளை மட்டம். வேற அடுத்தது இந்த உயரங்களை நாங்க மாத்தி வைக்க, இந்த உயரத்தின் பிரமாணத்தை மாத்தி மாத்தி பரிசோதனை செய்ய வைக்க, அந்த உயரங்கள் பிரமாணம் மீட்டர்கோலை பயன்படுத்தி செய்யறதால இயன்ற அளவு கூடின உயரத்தை மாத்தினா தான் வழி வீதம் குறைவா இருக்கு. இப்ப மீட்டர்கோலை பயன்படுத்தி நாங்க வாசி பழக்க போற மாதிரி இருந்தா ஒரு அளவீட்டுக்குரிய பிரமாணம் 10 சென்டிமீட்டர் கூடவா இருந்தா தான் வழி வீதம் என்னவா இருக்கும், ஒரு வீதத்திலும் குறைய வரும். அதுக்காக 10 10 மாத்தி கொண்டிருக்கலாது. ஆனா இப்ப என்ன செய்யலாம், உயரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்தணும். அதுக்கு ரெண்டு திரவத்தின்டைய மடத்தி கிட்டத்தட்ட சமனா இருந்தா தான் இவருக்கும் வேறுக்குமான உயரம் வந்து கிட்டத்தட்ட சமனா இருக்கு. இப்ப நீ நீரையும் தேங்காண்டையும் பயன்படுத்துற மாதிரி ரசத்தையும் தேங்காண்டையும் பயன்படுத்தி இருந்தா என்ன நடந்திருக்கு மட்டும் கேள்வி வைப்பான். ரசத்தையும் தேங்காண்டையும் பயன்படுத்தினா என்ன பிரச்சனை வரும் மாதிரி என்ன பிரச்சனை வரும் சொல்லுவா. ரசத்துக்கு அடர்த்தி கூட 5600, தேங்காய் அடர்த்தி 800. ஆனா நீரும் தேங்காண்டையும் பயன்படுத்தி 1000 800 200 தான் வித்தியாசம். ரசமையும் தேங்காண்டையும் பயன்படுத்தினா 5600க்கும் 800க்கும் எவ்வளவு வித்தியாசம் வரும் சொல்லுவா. நிறைய வித்தியாசம் இருக்க போகுது. அப்ப அந்த வித்தியாசம் இருந்தா எச் டபுள் டூ எச் நோட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ரசத்தின் உயரத்துக்கும் தேங்காய் உயரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நிறைய வித்தியாசம் உண்டா ரசத்தின் உயரம் ஒரு கொஞ்சம் உயரமே தேங்காய்க்கு பெரிய உயரத்தை கொடுக்கும். அப்ப தேங்காய்க்கு பெரிய உயரமா இருந்தா தேங்காய் உயர அளவுல வர வலிவீதம் என்னவா இருக்க போகுது, அதுக்கு குறைவா இருக்கும். ஆனா ரசத்தின் வலிவீதம் உயர அளவுட்டின வலிவீதம் கூட வந்துடும். இப்ப ரசத்தின் உயர அளவுட்டின வலிவீதம் கூட வந்தா அதுக்கும் ஒரு பிரச்சனை தான். அப்ப அதுக்கு நீ என்ன செய்யணும், ரசத்தின் உயரத்தை கூட்டுறதுக்கு நிறைய தேங்காய் ஊத்த வேண்டி இருக்கும். நிறைய தேங்காய் ஊத்த வேண்டி இருந்தா நிரம்பி வளைஞ்சிடும் வழியில. அப்ப விரைவான பரிசோதனை செய்யலாம், நிறைய திறவெடுக்கலாம் போயிடும். அப்ப அந்த பிரச்சனை ஒரு சிக்கல் வரப்போகுது. அப்ப ரசத்தையும் தேங்காண்டையும் பயன்படுத்தினா என்ன பிரச்சனை வரும் என்று கேட்டா, ஒன்று ரசத்தின் உயர அளவீட்டுல வர வலிவீதம் கூட வேற இருக்கும். ரெண்டாவது ரசத்தின் உயரத்தை நாங்க கூட்டுறதுக்கு நிறைய தேங்கானையே ஆட் பண்ண வேண்டி இருக்கும். ரசத்தின் உயரத்தை கூட்டுறதுக்கு தேங்காய் அளவு உயரவா தேவைப்படும். அப்ப அது ஒரு பிரச்சனை. அப்ப நீ என்ன செய்யணுமா இருந்தா அந்த கிட்டத்தட்ட ரெண்டு வேட்டியை மடத்தி சமனா இருந்தா தான் இந்த பரிசோதனை செய்யக்கூடிய வசதி இருக்கும், வலிவீதமும் குறைவா இருக்கு. அப்ப அந்த கேள்வியில் விடலாம். நோட் பண்ணுவா. அதே நேரம் இப்ப மேற்பர புலிசேன பாடம் படிப்புமா இருந்தா அந்த மேற்பர புலிசேன பாடத்தோட சம்பந்தப்படுத்த மாதிரி கேள்வி கேட்கலாம்.
என்ன கேள்வி கேட்பாருண்டா, இந்த பயன்படுத்துற குழாயின் விட்டம் இது, இந்த ஜூ குழாயின் விட்டம் கிட்டத்தட்ட என்ன இருக்கணுமா இருந்தா ஆகலும் பெருசாகவும் இருக்க இயலாது, ஆகலும் குறைவாகவும் இருக்க இயலாது, ஒரு தகுந்த அளவை தான் பயன்படுத்தலாம் ஜூ குழாயின் விட்டம். இந்த ஜூ குழாயின் விட்டம் எதுக்கிடையில் இருக்கணுமா இருந்தா 0.5 சென்டிமீட்டருக்கும் 1 சென்டிமீட்டருக்கும் இடையில இருக்கணும். இதுக்குள்ள இடையில இருந்தா தான் அது ஜூ குழாயின் பரிசோதனை செய்யலாம். 1 சென்டிமீட்டரிலும் பெருசா இருந்தா என்ன பிரச்சனைடா, 1 சென்டிமீட்டரிலும் பார்க்க பெருசா இருந்தா, நிறைய அகலமா போயிட்டு தான் இருந்தா நிறைய அளவு திரவம் தேவைப்படும். தேங்காய் எண்ணெயும் கூட தேவைப்படும், ரசமும் கூட தேவைப்படும், அல்லது நீரும் கூட தேவைப்படும். அகலம் ஒடுக்கமா போனா மையத்துல எழுகியால வார ஒரு பிரச்சனை கொண்டு போயிரும். பின்னுக்கு மேற்பரப்பு வெடிப்போம். அந்த மையத்துல எழுகியால வார பிரச்சனையை நிப்பாட்டிலாம போயிடும். மையத்துல எழுக அது குழாயின் ஏற குறைவா இருக்கேக்க வளமையா அந்த மையத்துல எழுக காரணமா ஒரு குறிப்பிட்ட உயரம் கொண்டு போயிரும். அது நான் பின்ன கைப்பம் அந்த மையத்துல எழுகைக்கான சமன்பாடு 2t கொஸ்டிட்டாவின் கீழ் r ρg என மாதிரி பின்ன கைப்போம் மேற்பரப்பு விசையில. அது என்னவா இருக்குமெண்டா குழாயின் ஏற குறைவா இருக்கேக்க அந்த எழுக கூடவா இருக்கு மையத்துல எழுகு. அப்ப அதையும் கன்சிடர் பண்ண வேண்டி வந்துடும். அது ஒரு கொஞ்சம் உயரம் தான் பிறப்போகுது, மில்லிமீட்டர் சைஸ் எல்லாம் பிறப்போகுது. இருந்தாலும் ஏற குறைஞ்சா அந்த பிரச்சனை வந்துடும், அதுவும் புறக்கணிக்கலாம் போயிடும். அப்போ ஓரளவுக்கு ஏற 0.5 சென்டிமீட்டர்லும் கூட வேற இருந்தா நாங்க அந்த மையத்தில் எழுகையை புறக்கணிக்கலாம். அப்ப ஏற குறைவா இருந்தா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டா மையத்தில் எழுகை இருக்கும். அப்ப அதையும் கன்சிடர் பண்ண வேணும். 1 சென்டிமீட்டர்லும் கூடவா இருந்தா அதிகளவான திரவம் தேவைப்படும். அப்ப அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ ஒரு அளவான ஏரை தான் பயன்படுத்த வேணும். கிட்டத்தட்ட பயன்படுத்துற விட்டம் 0.5க்கும் 1 சென்டிமீட்டருக்கும் இடையில இருக்கணும். ஜூ குழாயா இருந்தாலும் ஹேரின் அகருவியா இருந்தாலும் அந்த குழாயின் விட்டங்கள் பண்ணுவோம். ரைட். அப்ப இது ஜூ குழாய் பிராக்டிக்கல். இப்ப இந்த ஜூ குழாய் பிராக்டிக்கோட சம்பந்தப்பட்ட மாதிரி டியூட்ல ஒரு கேள்வி இருக்கு, ஆப்ஷன் செய்வோம். டியூட்ல இருக்கிற கேள்வியை பேர் டியூட்ல இருக்கிற முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியை பேர் டியூட்ல இருக்கிற முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி 15ஆம் பக்கம். தேங்காய் எண்ணெய் நடத்திய காண்பதற்கான ஒரு பரிசோதனையில் உமக்கு பின்வருவன வழங்கப்பட்டுள்ளன. உரிய அளவுகளுடன் நிலைக்குத்த சட்டத்தில் எட்டப்பட்டுள்ள ஜூ குழாய், நீரும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயும், மற்றது புனல்கள், நீர்நிரல் தேங்காய் நிரல் ஆகியவற்றின் மட்டங்களையும் அவற்றின் பொது இடைமுகத்தையும் தெளிவாக காட்டும் பரிசோதனை முறை ஒழுங்கமைப்பின் பெயரிடப்பட்ட வெளிப்படத்தை வரைகின்ற நாம் குறிச்சி நீ காட்டணும். இந்த மாதிரி படத்தை கீறி மீட்டர் கோல்ல இருந்து தேங்காயில இருந்து நீர்ல இருந்து அந்த பொது இடைமுகம் எல்லாம் குறிச்சு காட்டுவோம். ஓகேவா? குறிச்சு காட்டி எல்லாம் பெயரிட்டுவாய். நீர் பெற வேண்டிய இரு அளவீடுகளையும் மேலே வரையப்பட்ட வெளிப்படத்தில் H1 H2 என குறிக்க. அப்ப நீ H1 H2 என குறிக்கணுமா இருந்தா நான் நீங்க H0 HW ஓடுகிறேன். அப்ப H0க்கு பதிலா என்ன செய்யலாம்டா H1 குறிச்சா, HW பதிலா H2 குறிச்சு கொள்ளுவாய். ഇതിന്റെ അടുത്ത് എതിരപ്പെട്ടിരിക്കപ്പം D1, ഇതിന്റെ അടുത്ത് എതിരപ്പെട്ടിருக்கு D2. அந்த H1ஐயும் H2ஐயும் திரவ பொதுடமத்திலிருந்து சரியா குறிச்சு காட்டுவாய். பி பார்ட், தேங்காய் எண்ணெய் நீர் ஆகியவற்றின் நடத்தைகள் முறையே D1 D2 ஆகியவற்றால் தரப்படும் எனின் D1க்கான கோவையை D2 H1 H2 ஆகியவற்றின் சார்பில் தருக. இப்ப எங்களுக்கு அந்த ரெண்டு பக்கத்திலேயும் அமுக்கத்தை சமப்படுத்தினா இப்படி ஒரு கோவை வரும். H1 into D1 சமன் H2 into D2 அந்த மாதிரி வரும். ரெண்டு பக்கத்திலேயும் இருக்கிற அமுக்கத்தை சமப்படுத்தியா இருந்தா H1 D1 சமன் H2 D2 வரும். இந்த வெற்றி உயரம் தான் H1, அடுத்தையா சொல்லப்பட்டிருக்கு D1. அப்ப D1க்கான கோவை என்ன வரும் சொல்லுவா? D1க்கான கோவை H2 D2வின் கீழ் H1 என்ற மாதிரி வரும். D1க்கான கோவை H2 D2வின் கீழ் H1 என்ற மாதிரி வரும். இப்படி ஒரு கோவை ஏற்கனவே செய்தி காட்டலாம். அதை எழுத மாட்டேன் செய்தியா இருந்தா D1க்கான கோவை H2 D2வின் கீழ் H1 என்ற மாதிரி வரும். பரவா பி பார்ட். சி பார்ட்ட பேர், D1ஐ துணிவதற்கான வரவைக்கு பின்வரும் செயல்முறைகளில் சரியான செயல்முறையை தெரிவு செய்க. அப்ப D1 சொல்றது தேங்காய் நடத்திய காண்டத்துக்கு பின்வரும் செயல்முறைகள்ல இது சரிவு செய்யணும். 1, உரிய புயத்தில் மேலும் நீரை சேர்த்தல். 2, உரிய புயத்தில் மேலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தல். அப்ப வரவு முறையால பரிசோதனை செய்யணுமா இருந்தா இதை சேர்க்க வேணும், அடர்த்தி குறைஞ்சே சேர்க்க வேணும். அப்ப உரிய புயத்தில் மேலும் தேங்காய் எண்ணெயை சேர்த்ததான் தெரிவு செய்ய வேணும். மத்திய செயல்முறையை தெரிந்திராமைக்கான சரியான காரணத்தை தெரிவு, அதுக்கு நீ எழுதி கொள்ள வேணும். உரிய புயத்தில் மேலும் நீரை சேர்ப்பதால் திரவ பொதுடமுகம் மேலெழுமே தவிர உயரங்களில் மாற்றமிராது. உரிய புயத்தில் மேலும் நீரை சேர்ப்பதால் திரவ பொதுடமுகம் மேலெழுமே தவிர உயரங்களில் மாற்றமிராது. மூன்றாவது, அத்தகைய வரவின் படத்திறன் 0.8 என காணப்படுகின்றது. தேங்காய் எண்ணெய் நடத்திய துணிக நீர் நடத்தி 13. வரவின் படத்திறன் தான் என்ன வேறக்குமெண்டா ரோ நோட்டுக்குள் ரோட விட்டு. அப்ப இங்க சொன்னதும் படி வரவின் படத்திறன் என்ன வேறக்கணும்,
அதே மாதிரி ஒழுங்குபடுத்தினா வரவின்ற படத்துல என்ன இருக்கும்னா D1 DW இருக்கும், D2 இருக்கும் இல்லையா? இப்ப வரவின்ற படத்துல நீங்க என்ன இருக்கும்னா D1 D2 இருக்கும். அந்த பெருமானம் தான் திறப்பட்டுக்கு சைவரசம் 8 7. நான் கலைக்கிற விளங்க உனக்கு இந்த இதுல H2 தான் பைஹெச்சா இருக்கணும், H1 XHா இருக்கணும். ஒழுங்குபடுத்தியா இருந்தா D2 கொண்டு வந்து கீழே பிரிச்சிருப்பாய். D1 D2 தான் வரவின்ற படத்தினா இருக்கும். அடர்த்தி உறைஞ்சிரவத்துக்கு நீர் நடத்தி தான் வரவின்ற படத்தினா இருக்கும். இப்ப சைவரசம் 8 7. அப்ப D1க்குரிய பெருமானம் காண சொல்லி கேட்டா D1க்குரிய பெருமானம் சைவரசம் 8 7 என்ற பெருமானத்தை D2 ஆல பெருக்கணும். D2 தான் விளையாடப்பட்டிருக்கு 1000 D2. அப்ப என்ன விரவணும்? 870 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் சரியா இருக்கும் வேற. 870 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் சரியா இருக்கும். தேங்காய் எண்ணெய் குறி அடர்த்தி வேற 870 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஓகேவா? 870 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 வரவேண்டிய படத்துல D1 D2 இருக்கணும். அப்ப ஒழுங்குபடுத்தி தான் ஒழுங்குபடுத்தி காட்டுறது. இப்ப H2 எழுவா மாற்றம் செய்தியண்டா H2 எழுவா மாற்றம் செய்தா D2 இங்க வரணும். அப்ப D1 D2 அப்படி அங்கால H1 வரணும். இந்த H1 தான் தேங்காண்ட. இப்ப வரைவு y சமன் mx ஆர். வரைவு y சமன் mx ஆர் இருந்தா வரவேண்டிய படத்துல D1 D2 அதான் சைவரசம் 8 7. இப்பரிசோதனையிலே ஜூக்குழாயில் முதலில் ஊட்டப்பட வேண்டிய திரவம் ஜாதுமது விடைக்குரிய காரணம் எது? அடர்த்தி கூடிய நிறவம், அதாவது நீரை ஊத்தவணும். விடைக்குரிய காரணம் முதலில் தேங்காய் எண்ணெய் ஊட்டப்படின் நீரானது தேங்காய் எண்ணெயை இரு பகுதிகளாக பிரித்துவிடும். முதலில் தேங்காய் எண்ணெய் ஊட்டப்படின் நீரானது தேங்காய் எண்ணெயை இரு பகுதிகளாக பிரித்துவிடும். ரைட். இப்ப இ பார்ட் கேள்வி போயிடுவோம். இ பார்ட் கேள்விக்குடைய போடுவாம். பாரலாம். அப்ப ஈப்பாட்ட பார். தேங்காய் எண்ணெய் அடர்த்தியே சைவரசம் 1 என்னும் பின்னவளுடன் துணிய வேண்டுமெனின் ஒரு திரவ நிரலின் உயரம் யாதாக இருத்தல் வேண்டும்? திரவ நிரலின் உயரத்தை 1 மில்லிமீட்டர் செம்முடன் அளக்கலாம் எனவும் கொள்க. அதே நேரம் அடர்த்திக்கான பின்னவலு உயரத்துக்கான பின்னவலு வந்து 2 மடங்காம். இப்ப அடர்த்திக்குரிய பின்னவலு வந்து அவன் தந்திருக்கிறான் டெல்டா D/D. அது உயரத்துக்குரிய பின்னவலு வந்து 2 மடங்கா இருக்குதான் அடர்த்திக்கான பின்னவலு. சரியா? உயரத்துக்குரிய பின்னவலு வந்து 2 மடங்கா இருக்குது அடர்த்திக்குரிய பின்னவலு. இப்ப அடர்த்திக்குரிய பின்னவலுன்ற பெருமானம் தான் என்ன இருக்கணும்? சைவரசம் 1 இருக்கணும். அடர்த்திக்குரிய பின்னவலுன்ற பெருமானம் தான் சைவரசம் 1. அப்ப சைவரசம் 1 சமன் 2 இன்டு உயரத்துக்குரிய பின்னவல்னு சொன்னா உயரத்தை அளக்கிற எளிவெண்ணிக்கைகள் அதுக்குரிய வாசிப்பு இலக்கம். உயரத்தை அளக்கிறதுக்குரிய எளிவெண்ணிக்கை வருமானம் தான் தரப்பட்டு 1 மில்லிமீட்டர். எளிவெண்ணிக்கைன்னா அது அளக்கக்கூடிய மிக குறைஞ்ச வாசிப்பு அல்லது அங்க வர வலுதான எளிவெண்ணிக்கை. அப்ப டெல்டா H வருமானம் தான் 1 மில்லிமீட்டர். இப்ப நீ என்ன வாசிப்பளந்தா அடர்த்திக்கான பின்னவலு தசம் 1 வருமானம் தான் காணணும். அப்ப குறுக்க வெறுக்கிவியா இருந்தா அந்த எச்சுக்குரிய வருமானம் என்ன வரும்? 2 மில்லிமீட்டருங்கள் தசம் 1 வரும். அப்ப 20 மில்லிமீட்டர், 20 மில்லிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர். சரியா? 2 சென்டிமீட்டர். அப்ப நீ அந்த உயரத்தை மாத்தி மாத்தி வாசி பழக்கணுமா இருந்தா 2 சென்டிமீட்டர் பார்க்க பெரிய உயரம் மாத்திவியா இருந்தா தான் அடர்த்திக்குரிய பின்னவலு தசம் 1 குறைய வரும். 2 சென்டிமீட்டர் குறைஞ்ச உயரமா நீ மாத்திவியா இருந்தா அடர்த்திக்கான பின்னவலு தசம் 1 கூட வரும். இப்ப மட்டுமட்டா தசம் 1 பின்னவலு வரணுமா இருந்தா நீ மாத்தக்கூடிய உயரத்தின் குறைஞ்ச வருமானம் 2 சென்டிமீட்டர். இரும்பாக கூட எடுக்கலாம், குறை எடுக்கலாது. அதாவது 20 மில்லிமீட்டர். சமன்பாடு தந்துக்கலாம், நீ போட்டு துடிக்க காணணும். எப்பகுதியை பார்த்துக்கொள். இப்பரிசோதனையில் நீருக்கு பதிலாக ரசத்தை பயன்படுத்துவதன் பரிசோதனை முறை பிரதிகூலம். அதாவது தேங்காய் எண்ணெய் இருக்குது, ஆனா நீருக்கு பதிலாக ரசத்தை பயன்படுத்தினா நான் சொன்ன விளக்கம் அடர்த்தி 2 பேர் பெருமானமும் கிட்டத்தட்ட பெரிய ரேஞ்சில வித்தியாசம் இருந்தா 2 பேருக்குமான அடர்த்திக்குரிய விகிதம் வந்து கூடவா இருந்தா ஒரு திரவத்தின் அடர்த்தியிலும் பார்க்க மற்ற திரவத்தின் அடர்த்தி சரியான கூடவா இருந்தா உயரத்துக்கான அளவு இந்த வலுவீதம் கூடவா இருக்கு. யாருக்கு? அடர்த்தி கூடினவருக்கு. அப்ப இப்பரிசோதனையில் நீருக்கு பதிலாக ரசத்தை பயன்படுத்துவதன் பரிசோதனை முறை பிரதிகூலம் சான்று கேட்டா ரசத்தின் உயர அளவீட்டுல வர வலி வீதம் கூடவா இருக்கு.
ரசத்தின் உயர அளவீட்டில் உள்ள வளி வீதம் உயர்வாக இருக்கும். ரசத்தின் உயர அளவீட்டில் உள்ள வளி வீதம் உயர்வாக இருக்கும். அல்லது அதிகளவான தேங்காய் எண்ணெய் தேவைப்படும் சரி, ரசத்தின் உயரத்தை மாற்றுவதற்கு அதிகளவான தேங்காய் எண்ணெய் தேவைப்படும் எழுதினாலும் சரி. 2003 சக்சர் கேள்வி. இது ஜூக்லா பரிசோதனை. இதே மாதிரி இன்னொரு பரிசோதனை இருக்குது, ஹெயர் நாகரிவி. ஆனா இதிலும் பார்க்க ஹெயர் நாகரிவிக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டா, இதுல கலக்கா திரவங்கள் நடத்தியே தான் ஒப்பிடலாம். ஆனா ஹெயர் நாகரிவில ஒன்று கலக்கிற திரவங்கள்டையும் நடத்தியும் ஒப்பிடலாம். அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல ஹெயர் நாகரிவின் பிரக்திகளை பற்றி பார்ப்போம். அப்ப ஹெயர் நாகரிவி என்று சொன்னா கிட்டத்தட்ட ஜூக்லா மாதிரி தான், ஆனா கொஞ்சம் அது வித்தியாசம். ரைட். இப்ப நான் சொல்றதை நீ யோசிச்சு கொண்டு வா. என்ன யோசிச்சு நிட போறேன்னு சொன்னா, நான் இதிலேயும் ஒரு புள்ளி எடுக்கிறேன், எக்ஸ் என்ற புள்ளி. அப்படி இங்காலையும் ஒரு புள்ளி எடுக்கிறேன், y என்ற புள்ளி. சரியா? இங்கால ஒரு புள்ளி எடுக்கிறேன், y. இது தேங்கான அங்கால நீர். இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமா, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் எக்ஸ்லயா வையிலையா அமுக்கம் கூடவா இருக்குன்ற மாதிரி நீ யோசிச்சு பார்த்துட்டு வா. இப்ப இங்க கேட்க ஒரே திரவ கிடைமட்டம் மட்டும் கேட்பாய். ஆனா இங்க ஒரே திரவ கிடைமட்டம் கிடைக்காது. ஏன்டா இங்கால தேங்கான இங்கால நீர். அப்ப இங்கால தேங்கான இங்கால நீரா இருந்தா இதுல இருந்து இவ்விடத்துக்கு விரைக்க எதுல அமுக்கம் கூடவா இருக்கும், எக்ஸ்லயா வையிலையா அமுக்கம் கூடவா இருக்கும். ரெண்டு யோசிச்சு பார்த்துக்கொண்டு அடுத்த கிளாஸ் வா, அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.